வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மற்ற வருடங்கள் மாதிரி இருக்காது. இந்த வருடம் மிக மிக சிறப்பான ஒரு வருடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி இவை அனைத்தும் நடக்க இருக்கு. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும் இதற்கான மிகப்பெரிய தாக்கங்கள் இருக்க போது. இதற்கான கணிப்புகளை தான் நம்ம ஒவ்வொரு நேரலிலையும் பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த நேரலிலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ராசி இத்தனை பயிற்சிகள் நடப்பதால ஒரு குறிப்பிட்ட ராசி நீ தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலமா அவர்களுக்கு அமைய போது. அந்த ராசியினர் யார், அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா இதற்கான பலனை நீங்கள் பெறலாம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க. குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா சராசரியா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி பயிற்சி ஆவார். இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களும் பயிற்சியாக இருக்காங்க. சரிங்களா? ஆகையால இந்த மார்ச் 29ஆம் தேதி இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு. இது 12 ராசிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல ஒரே ஒரு ராசியை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய இத்தனை பயிற்சிகள் மூலமாக பல நல்லது கிடைக்க போகுது. எந்த ராசி அப்படின்றத இப்ப பார்ப்போம். இதுல பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியில பிறந்தவரா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வீட்டில் யார் கன்னிராசியாக இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய இந்த பலன்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ராகு பகவானால உத்தியோகத்தில் சில நல்லதும் நடக்க இருக்கு. வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நேரமா இந்த ராகு கேது இந்த பயிற்சியின் மூலமாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். அரசியல், அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான அமைப்புகளும் இருக்கு. சரிங்களா? அதே போல உங்களுடைய ஆளுமை திறனால எதிரிகள் அமைதியாவார்கள். சரிங்களா? அதே போல கூட்டு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? சேமிப்பு நல்லா இருக்குங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணத்தால் நல்ல ஆதாயம் இருக்கு. நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பு உருவாகுது. பெண்களுக்கு நகை சேருவதற்கான அமைப்பு உருவாகுது. மனதில் நினைத்தபடியான வாகனங்களை வாங்குவதற்கான காலமாகவும் இது இருக்க போகுது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். குழந்தைகளின் கல்வியில முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இருக்கும். சரிங்களா? கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணிச்சுமையால் மன அழுத்தம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மன வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி சண்டை இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை பார்த்துக்கணும். இல்லைன்னா இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வரும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்லதும் இந்த காலத்தில் நடக்கும். சரிங்களா? ஆகவே தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. இந்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சிங்கன்னா 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.